பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பஸ் நிற்கி இருக்கு. நம்ம பஸ் எஸ்பிடி பிரியா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்களா நம்ம வண்டியில் எவ்வளோ கூட்டம்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம வண்டி தான் ஏரியாக்குள்ளே ஜம்முன்னு இருக்கும். சரி ஃப்ரெண்ட், நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வண்டி ரோசடு லெட்ஸ் கோ இன்டு தி கேம் ப்ளே. சரிங்க, வண்டி ரிவர்ஸ் எடுத்தாச்சு, போகலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கூட்டமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்மளே மாதிரி நிறைய ப்ரைவேட் பஸ்லாம் நிற்கி. நம்ம பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் எந்த பஸ்ஸில் இல்லாமல். இந்த பஸ்ஸுக்கு நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன். இவருங்க பசங்க எல்லாம் கட்ட அடிச்சுட்டு பஸ்ஸில் தங்கிட்டு வராங்க. இவருங்க குட்டியானலாம் போது எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் பெருசாக இருக்குங்க. அங்கே பாருங்க, பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி திருப்பி நல்லா வள 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 வளச்சியாரு. அங்கே பேரிகல்லில் ஒருத்தன் முட்டிக்கிட்டு நிற்கன்னு நினைக்கிறேன். டெம்போக்காரனை பேரிகல்லையும் முட்டிக்கிட்டு நிற்க. நம்ம யாருக்கு வம்புக்கு போவோம்? எந்த வம்புக்கும் போகிறதில்ல, எந்த தும்புக்கும் போகிறதில்ல. என்ன கொஞ்சம் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் நல்லா பெருசாக போட்டுருவோம். அடியில் மட்டும் தட்டுதுங்க ஸ்பீட் பிரேக்கரில். அதாங்க நம்ம வண்டி BS3 வண்டி ஓனர் வண்டி நல்ல கண்டிஷன் இப்போ தான் எடுத்ததுன்னு சொன்னாங்க. வண்டி ஓனர் பேர் வந்து கௌதம் கேமிங்கு, வண்டி பில்ட்ரு நேமு கம்பெனி வந்து RSP கேமிங்கு. சாரிங்க, மாற்றி சொல்லிட்டேன். வண்டி வள 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 நல்ல வளர்ச்சியாத்து. எப்பாடி இந்த இதில் ஏறக்குமே நமக்கு விடிஞ்சிரும். எனக்கு எல்லாம் கட் அடிச்சுட்டு வருது ஸ்கூலை. இது வந்து முருகன் கோயிலுக்கு போகிறது ஃபேமஸான ஒரு பாலம்னு சொல்லிக்கலாம். அது நம்ம கேமில் மட்டும்தான், உண்மையான லைஃப்லலாம் அப்படி இருக்காதுன்னு தெரியல. நான் இது வரைக்கும் போனதில்லை. சரி, பழனிக்கு இது வரைக்கும் போனதில்லை. கார்காரனை கவனிக்கவே இல்லை. வருங்க, கார்காரனை இன்னும் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டு ஏற்றிட்டு போகிறேன். நீங்கள் யாராட்டும் முன்னாடி கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஐயா, நம்ம பாட்டு அவனை இடிச்சிட்டு போகிறான், அவனும் கண்டுக்கிட்டாத மாதிரி போகிறான். சரி, நமக்கு என்ன? டெம்போக்காரண்ணா பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி வள 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 நல்ல வள 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 ஏ வள 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 நல்லா திருப்புப்பா. என்ன முன்னாடி லாரிக்காரன் போகிறான். இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ஹைவே மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் பார்த்து கூட போயிடலாம். நம்ம கொஞ்சம் ஹைவே மாதிரி தான் இருக்குது. வருங்க, எல்லாம் தொங்கிட்டே தான் போகிறான்ல பஸ்ஸில். கண்ட்ரைட்ரு இன்னும் வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல்லேருந்து தெரில பயனில் சேவியர்ஸ் பயிலுவாலோ இருப்பாவளோ அதாங்க நினைக்கிறேன். எங்கள் ஊரில் எதுக்கு சேவியர்ஸ்ன்ட்டு திருநெல்வேலி. சரி, இந்த வண்டி வந்து சேலத்துக்கு கூடி போகுது. இந்த வண்டிக்கு சேலம் தான், ஆனால் நம்ம இந்த ரூட்டில் ஓனர் வாட்ட சொல்லியிருக்காரு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது போக்கு. போலீஸ்காரன் போகிறான், பார்த்தே இருந்துக்கிடும் போலீஸ்கிட்ட. போலீஸ்லாம் ரொம்ப பிடிச்சானா அவ்வளோதான். நம்ம ஒரு ஆப்போசிட் ரூட்டில் போகிறோம், ஹைவே. ஆனால் ஹைவே மாதிரியே இல்லைங்க, எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்க வண்டியெல்லாம். நல்லா இருக்குங்க. மேலேருந்து மேடை இருக்குனால ஸ்பீடை ஓட்டமில்ல. இறங்கும் போது பறந்து வருவோம் பாருங்க. மறக்காமல் பறந்து வர்றது இது மாதிரி. தம்பி 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 வழிவிடு. இது பாருங்க, அணைக்காம பாருங்க எப்படி அணைச்சி வரேன்ட்டு. இப்படி அணைச்சா வண்டி எப்படிங்க ஓட்ட முடியும்? அணைக்காமல் வண்டி ஓட்டணும்ப்பா தம்பி. இன்னுங்க யார் இவன்? பாருங்க, 2 தட்டி தாங்க விட்டுவோம். வழிவிடு. யார் இவன்? AMUJவா? அந்த வண்டி தான் நினைக்கிறேன். அல்ல, அவங்கள பார்த்துச்சுக்கோ. போலீஸ்காரன் வழிவிடு. அப்பாடி பார்த்துனாலும் ஃபைன் அடிச்சிருவாங்க. கவனமாகவே இருந்துக்கணும் போலீஸ்காரங்கள்கிட்ட மட்டும். வண்டியை பிடிச்சா நான் அவ்வளோதான். 2000 ரூபா ஃபைன் போடுவான்னு தெரியாது, நம்ம சம்பளத்துலேருந்து தான் பிடிப்பாங்க. ஆட்டோக்காரன் போகிறான் பாருங்களா. பழனிக்கு முருகன் கோயிலில் கூட நிறைய ஃபேமஸாக இருக்குது. டெம்போக்காரன்லாம் போகிறான்லு. அங்கே உள்ளவங்க ஒருத்தவங்க தான் சாமியார் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. மேலே நீங்கள் மூட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்க, வண்டி எடுக்கும்போது அந்த மூட்டையில் தான் அந்த நம்ம கோயில் பின்னாடி இறக்கி வைக்க சொன்னாங்க. அதான் அந்த மூட்டையை கொண்டு போகிறோம். அவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் இங்கே கொண்டு வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கு மூட்டையை. நம்ம இந்த மூட்டையை இன்னும் ஒரு வேற வண்டியில் தான் அனுப்பிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த வண்டி இந்த ரூட் விட்டு வெளியில் எடுத்துட்டாங்க. வழி 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 போலீஸ்காரன் போகாம இருங்க. ஏங்க என்னங்க போலீஸ்காரங்கிட்டே மாட்டுதோம். இன்னைக்கு என்னமோ ஃபைன் உள்ள போகுது. அதான் நினைக்கங்க. இந்த வந்தாச்சுங்க கோயிலுக்கு. வந்துட்டோம். பறந்து வா போலீஸ் இல்லை பார வழி விடு. நம்ம எங்கப்பா போகிற? பின்னாடி கோயில் பின்னாடி போனேன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வருமா? இங்கேயே விட்டுருமா? எல்லாரும் பின்னாடியே விட்டுருன்னு நினைக்கேன். சரி வாங்க போயிரும் பின்னாடி. என்னங்க கார் மறைஞ்சிட்டான். கார்காரே எவன் எங்கே உள்ளே போயிட்டானோ? ஆமாங்க அவனும் மறைஞ்சிட்டான். பஸ்ஸுக்குள்ளே குறுக்கால வந்துட்டாங்க. அவன் குறுக்கால போனான். நம்ம என்னங்க செய்ய முடியும்? கோயில் பின்னாடி போயிடலான்னு நினைக்கிறேன். நம்ம எங்களோட இந்த சைடு விட்டுறலாமோ? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுமா? அங்கே பின்னாடி நல்லா போய் விட்டுருங்க. ஒன்றாதான் அதுக்கப்புறம் எல்லோரும் இறக்கி விட செய்யணும். எல்லோரும் வண்டி வர வரைக்கும் நம்ம வண்டி ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுக்கும். வண்டி விடு. பிரேக் அடி தம்பி பிரேக் அடிப்பா. பிரேக்கு பிடிக்க மாட்டேங்க. பிரேக் அடி. எப்படி? சாரிங்க, பிரேக்குக்கு போல கிளச்சை போட்டு ஆக்சிலேட்டர் போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கேன் நான். எல்லோரும் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கேங்க. பேசஞ்சர் எல்லாருமே இறங்கிட்டாங்க. அங்கே பாருங்க கோயிலை பாருங்க. இங்கே தான் எல்லோரும் நடந்து போவாங்க. சுவாமி தரிசனம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சுவாமி தரிசனம் தான் அது. பஸ் இந்த இடத்துல மாசாக இருக்குங்க. கண்ட்ரைட்டர் மட்டும் உள்ளே உட்காந்துருக்கான். சொகுசாக உட்காந்துட்டு வரான். ரெண்டு இதே யூட்டனடி நம்ம டிரைவரை பற்றி அதனால அலற விடணும் கண்ட்ரைட்டரை. நம்ம போகும்போது அலற விட்டுரும். போகிற வழியில் அழுதுருவாங்க கண்ட்ரைட்ரு. சரிங்க தம்பி வழி விடு. தம்பி வழி விடு. வண்டி வழி கடை இருக்குது. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் வீட்டில் உட்காந்து இது பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்றலாம் நினைங்க. சரி வண்டி ஆஃப் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை போடு. சாப்பிடு. இங்கே உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடும். கண்ட்ரைக்டரே என்னங்க கண்ட்ரைக்டர் மூச்சு பேச்சு இல்லாமல் உட்காந்துருக்கான். பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரைக்டரு நம்ம மேலே ஏதோ வெறுப்பில் இருக்கான். ஏதோ மூச்சு பேச்சு இல்லாமல் உட்காந்துருக்கான். ஒருவேளை வண்டி கண்ணாடியை உடச்சனால மூச்சு பேச்சு இல்லாமல் உட்கானோ. அங்கே ஒரு பஸ்ஸுக்கிட்ட விட்டோம்ல, கண்ணாடியை உடச்சனால மூச்சு பேச்சு இல்லாமல் உட்காந்துருக்கானோ. மாணவர்கிட்ட என்ன சொல்லட்டு எல்லாரும் ஏற்றாங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிக்கக்குள்ளே பாசனையும் ஏற்றி வச்சிட்டாங்க. எப்படின்னு தெரிலங்க, நமக்கு தெரியாமல் ஏற்றி வச்சிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சதுன்னு செப்பால் அடிப்பாரு. நீ எதுக்கு யாரை விட்டவங்க? உனக்கு தெரியாமல் யாரும் இல்லாமன்ட்டு. சரி வண்டியை எடுத்துகிட்டு பறப்போம். வள விஜே டெம்போக்காரன் என்ன போகிறான்? டாட்டா டெம்போ இருதவர் பம்போ. அழியோட டெம்போக்காரன் என்ன போகிறான்? இங்கே ஈச்சர் என்ன போகிறான்? அழியோடு வள முட்டிடாத. ஸ்கிட் ஆகுதுங்க பஸ்ஸு. கண்ட்ரைக்டர் கத்திக்கிட்டே வராங்க. இது கேட்கான்னு தெரில. கண்ட்ரைக்டர் அங்கேருந்து ஓரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். தம்பி மெதுவாக போன்ட்டு நம்ம தான் ஜெட் வேகத்தில் வரப்போமாங்க. வண்டி பார்த்திங்கன்னா 162 போயிட்டுருக்கு. டேனிங் வருது. பிரேக் அடி. அவ்வளோதான். வண்டி எடு. ஒரு பஸ்ஸு போகுது. ஓவர்டேக் அடிச்சுமா? அடிச்சாச்சுங்க பஸ்ஸை. என்னங்க இவ்வளோ வேகமாக போகுது வண்டி? ஒரேடியாக பிக்கப்பு இறங்கிச்சுன்னா அப்படி இருக்குது. பிரேக் அடி. சைடு போயிரு. சைடு நின்றுட்டு ஒருத்தர் டயர் ஏறி இறங்கணும். இவருங்க எப்படி அடியில் தட்டுன்ட்டு நம்ம இந்த வேகத்தில் வந்து பிரேக் அடித்து ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி நின்னாலும் டப்புன்ட்டு அடியிலலாம் உடஞ்சிக்கிட்டு போயிருக்கோம். என்னமோ நான் ஒரு நல்ல பஸ் டிரைவர் இருக்கனால கண்ட்ரோல் பண்ணி ஓரமாக கொண்டு போயிட்டேன். நம்ம பக்கத்தில் இருக்க கண்ட்ரைக்டர்லாம் பஸ்ஸை கொடுத்தணும் எப்படி கீர் போடுன்னு கேட்பான். அப்படின்ட்டு நம்மளே சொல்லிக்கிட வேண்டியதுதான். என்னங்க சரி தம்பி டெம்போக்காரன்னா வழியுடே. ஆட்டோக்காரன்ட்டு வருவான். பிரேக் அடி சைடு போயிடலாம். சரிங்க சைடு வந்தாச்சு. பறக்கும். வேறு செக் போஸ்ட் வேறு இருக்குது. அந்த ஒரு வண்டியை இடிச்சிக்கிட்டு செக் போஸ்ட்டில் நின்னான். வண்டியை கிளியர் பண்ணிட்டாங்களான்னு தெரில. கிளியர் பண்ணால் நல்லா தாங்க இருக்கும் வண்டியை. வண்டியை கிளியர் பண்ணியிருப்பான். அந்த கிளியர் பண்ணிட்டாங்க. திருப்பி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. உள்ளே எப்படியே இறங்கிடலான்னு நினைக்கிங்க.
இந்த சைடு இறங்கு, இண்டிகேட்டர் போடு. என்னங்க இண்டிகேட்டர் ஆனும் ஆக மாட்டேங்கு. உள்ள திருப்பி அந்த சைடு ஏறலாங்க. இந்த சைடு விடாண்டான்னு நினைக்கிறேன், அந்த சைடு போய் விட்டுருன்னு நினைக்கிறேன் திருப்பி. அண்டே திருப்பி நம்ம பச்சை கலர் கேஎம்எஸ் நிற்கான்னு நினைக்கிறாங்க. பரவாயில்லங்க, இந்த ரூட்டுக்கு கூட கேஎம்எஸ் வராங்க. நல்லா வள இல்லை பார்க்கிங் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுறது ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் டிங்கி டாங்குன்ட்டு வந்துக்கிட்டு நிற்கும். டிங்கு டாங்குன்ட்டு வரும். நம்ம பஸ்ஸு பிடிச்சிருந்தா பை ஃப்ரெண்ட்ஸ்.